Welcome to Special Meals. ஓப்பன் பாத்திரத்தில் இன்னைக்கு சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 7 கப் தண்ணி எடுத்திருக்கிறேன். தண்ணி கொதிச்சதும் இதில் கழுவி வச்சிருந்த 1 கப் பச்சரிசியை போட்டுடலாம். இப்போ இதில் கழுவி வச்சிருந்த 1/4 கப் பாசிப்பருப்பையும் போட்டுடலாம். நீங்கள் குக்கரில் பண்ணுறதா இருந்தால் 4 கப் தண்ணி வச்சுக்கோங்க. அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்காக ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். எந்த கப்பில் அரிசி எடுத்திருக்கீங்களோ அதே கப்பையே எல்லா மெஷர்மெண்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. சில அரிசி வேகிறதுக்கு இன்னும் தண்ணி தேவைப்படலாம். அப்படி தேவைப்பட்டா தண்ணியை சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. 25 நிமிஷத்தில் சாதமும் பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை மசிச்சு விட்டுக்கலாம். குக்கரில் இதை வேக வச்சா பாசிப்பருப்புல இருந்து பசத்தன்மை வந்து பொங்கல் சீக்கிரம் கெட்டியாகிடும். ஆனால் இப்படி திறந்த பாத்திரத்தில் பண்ணுனா அந்த மாதிரி ஆகாது. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ 2 கப் சர்க்கரையில் 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். சர்க்கரை எடுக்கும்போது கப்பில் நல்லா அழுத்தமாக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போதான் இனிப்பு சரியாக இருக்கும். சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 2-3 கொதி வந்துருச்சு. சர்க்கரை கரைஞ்சா போதும், பாகுப்பதம் வர தேவையில்லை. இப்போ இந்த சர்க்கரையை நம்ம அரிசிலையும் பருப்புலையும் வடிகட்டிடலாம். அதில் வடிகட்டிட்டு நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க. மிதமான தீயில இதை இப்படியே இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ நாம் எடுத்து வச்சிருந்த 1/4 கிளாஸ் நெய்யில் பாதியை இதில் விட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் காய்ச்சி ஆற வச்ச 1/2 கப் பால் ஊற்றி மறுபடியும் 5 நிமிஷம் நல்லா கிளறிக்கலாம். பால் நல்லா காய்ச்சி சேர்த்ததால அடுத்த நாள் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும். பால் பொங்கலோட சுவையை இன்னும் அதிகப்படுத்தும். சுகர் சேர்த்தா ஏலக்காயை திப்பி இல்லாமல் நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். அதனால் 6 ஏலக்காயில் 1 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்து பவுடர் பண்ணியிருக்கிறேன். இதையும் இப்போ இதில் போட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போ மீதி வச்சிருந்த நெய்யில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு லைட்டாக கலர் மாறினதும் இதில் உலர்ந்த திராட்சையும் போட்டுருவோம். உலர்ந்த திராட்சை நல்லா ஊதி பெருசாக ஆகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம வறுத்துக்கணும். இப்போ இதை சர்க்கரை பொங்கலில் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பொங்கல் கொஞ்சம் லூஸாக இந்த பதத்தில் தான் இருக்கும். கொஞ்சம் ஆறுனதும் கொஞ்சம் கெட்டிப்பட்டு சரியான பதத்துக்கு வந்துடும். கோவிலில் பொங்கல் செய்யும்போது கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்ப்பாங்க. நான் இதில் பச்சை கற்பூரம் போடலை. நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, 1 மணி நேரத்தில் பொங்கல் ஆறி சரியான பதத்துக்கு வந்துருச்சு. சர்க்கரை பொங்கல் செய்ய தேவையான பொருட்களோட அளவு இந்த பேஜில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்பெஷல் மீல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.